கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தையோடு கூட விசேஷ விதமாக இந்த நாளிலும் கூட தேவன் நம் ஒரு நாளில் கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட நமது பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும் சத்திய வார்த்தைகளை கேட்கும் வண்ணமாகவும் கூடி வர தேவன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக துதியும் ஸ்தோத்திரம் ஏறெடுத்துக்கொண்டு காலை ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆராதனைக்கு துவக்க பாடலாக பாடல் எண் 107, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். அதனைத் தொடர்ந்து துவக்க ஜெபத்தினை நம் அன்பு சகோதரர் ஜேசுதாஸ் அவர்கள் ஜெபத்திலே வழிநடத்துவார்.
நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தம் தயவுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, வானாதி வானங்களில் வீட்டிருந்து பூமியின் மனுமக்களாய் எங்கள் நித்தம் கண்ணோக்கி உம்முடைய நீதியின் பாதையிலும் உம்முடைய அன்பின் பாதையிலும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலும் எங்களை அனுதினம் வழி நடத்தும் எங்கள் சர்வ வல்ல தேவனே, அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமை மேறெடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை கண்ணின் கனிமணி போல் எங்களை பாதுகாக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்நாளில் இன்று ஒரு நாளே அப்பா நீ கிருபையாய் நாளில் கூட்டி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை சகோதர சகோதரிகளாய் இந்த ஸ்தலத்திலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவனே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு மீண்டும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்நாளிலும் பேசும் தாசனை மறைத்து உம்முடைய திவ்ய சத்தியத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தையும் திறந்தருளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கேட்கின்ற சத்தியங்களை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிடாதபடி இருதயனும் பலைகளை செதுக்க வைத்து அதன்படி அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேர எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பேசும் தாசனை மறைத்து உம்முடைய வார்த்தை மட்டுமே வெளிப்படட்டும். அப்பா, இந்த சிறிய ஜெபத்தையும் எங்கள் மெய்ப்பரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச பிரமாணம் வாசிப்போர் சகோ சிஜு அவர்கள். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணியதும் ஆதி அந்தமில்லாத ஏகசதராதிபதியுமான யெகோவா எனும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்செருபமும் சர்வ சிருஷ்டிக்கு முதன பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நினைக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவரார்களுக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத்தில் வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகள் அநேக சபைக்கு அருளி தேவ சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல தொழிற்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் வழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனுடன் தன் துணை விற்கப்பட்டு அவர் தம்முடைய மரத்தினால் சம்மதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்திருந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சித்தர்களையும் தமது பாதப்படியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசத்திற்காக மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சமமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம் அனைவரும் அமரலாம். இன்றைய நாளுக்கு உண்டான காலை தீர்மானம் வாசிப்பவர் சகோதரர் ரவிபதர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாளுக்கு உண்டான வாக்குத்தத்தம் வாசிப்பவர் சகோதரர் மணி அவர்கள். காலை தீர்மானம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமிர்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இன்றைய நாளுக்குண்டான மகா மேன்மையும் மறுமையுமான வாக்குத்தத்தம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அனைப்பையும் தெரிந்து கொள்களையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ராஜ்யத்திற்கு தகுதியான எவரும் அப்புறப்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இளைப்பாறலாம். அப்படிப்பட்டவர்களை குறித்து இப்படியாக எழுதப்பட்டுள்ளது: அதாவது, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒரு நாளும் கூடாது என்றும், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அதாவது, கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவிகார்த்து அவருடைய ஆவியை விருத்தி செய்து அவர் வழியில் நடந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்பவைகளே. ஆமென். இன்றைய நாளுக்குண்டான அனுதின பரலோகம் அண்ணா வாசிப்பவர் சகோதரர் ஜான் பீட்டோ அவர்கள். இன்றைய மன்னா சங்கீதம் 23:1. யெகோவா தேவன் தம்முடைய ஜனத்தை செம்மறி ஆடுகளைப் போன்று அழைக்கிறார். தேவன் பொருத்தமான ஒரு குணலட்சத்தை இங்கே தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். செம்மறி ஆடுகளுக்குரிய முக்கிய குணலட்சணம் யாதெனில் பணிவு, கீழ்ப்படிதல். மேலும் இது சுலபமாய் பழகக்கூடியது, தன்னை காக்கும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியக்கூடியது. நல்ல ஆடு தன் மேய்ப்பனின் சிறிய சத்தத்தையும் நன்றாக அறிந்து கவனித்திருக்கும். அதுபோல தேவனுடைய ஜனம் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுதலுடன் தங்கள் இருதயங்களில் பொக்கிஷத்தை போல காத்து கொள்ளும். அவரில் நிலைத்திருக்கும் ஆடுகள் வழி தப்பி திக்கற்று போகாது. வசனங்கள் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குண்டான வேத பாடத்திற்குண்டான ஆதார வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிப்பவர் சகோதரர் சிபு அவர்கள். ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்பதே. வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு தெய்வீக திட்டமும் தேவனுடைய சபையும். தெய்வீக திட்டமும் தேவனுடைய சபையும் என்ற தலைப்பின் கீழே தூது கொடுக்கும்படியாக கோவிலிருந்து வந்திருக்கிற நம் அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை நம் அனைவரும் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களிலே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேர ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளவும், தேவனுடைய மேலான வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளவும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தோட தலைப்பு தெய்வீக திட்டமும் தேவனுடைய ஒரு சபையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு தலைப்பினுடைய நோக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த ஒரு காலத்தை நெருங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்லீஷாக்கு தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தினுடைய அந்த அப்ளிகேஷன் வருது. அதில் நம்ம தேவையான மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஆயத்தமாக தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பாடம் இருக்கும் அப்படிங்கிறது கூட முன்னாடியே தெரிவிச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்லீஷாக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். இந்த ஒரு எக்லீஷாலேருந்து ஒரு மூப்பர் இல்லை ஒரு எல்டர்ஸ் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த ஒரு சபைக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்ய போகிறாங்க. ஸோ அப்பேற்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். அதற்கு தான் ஆதாரமாக வசனத்தை பார்த்தோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த விஷயம் படிச்சலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே எதுலேருந்து மேலே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ணிட்டோம், மேலே வந்துட்டோம். இப்போ மேலே வந்த நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் மாதிரி மாறணும் அப்படின்னா கிறிஸ்து மாதிரி மாறணும். அப்போ கிறிஸ்து மாதிரி மாறணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமுமே எதன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரு, தேவன் எப்படி சிந்திப்பாங்க. ஸோ இந்த ஒரு எண்ணத்துல தான் நம்மளுடைய விஷயம் இருக்கணும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்ப்பான், அவனுடைய சரீர வளர்ச்சி பார்ப்பான், அவனோட வெளிப்புறமான தோற்றத்தில் கூட அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தீர்மானிப்பான். ஆனால் தேவன் எப்படி பார்க்கறது இல்லையாமா, அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. அவர் எதை பார்க்குறார் அப்படின்னா அவனுடைய மனதின் எண்ணங்கள். சரி பிரதர், நம்ம மனதின் எண்ணங்களை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுமா, ஒரு சகோதரனுடைய விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க முடியுமானா, வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதனுடைய நிறைவினால் வரப்போகுது, இருதயத்தின் நிறைவினால். அப்ப இருதயத்தின் நிறைவினால் எது பேச போகுது அப்படின்னா, வாய் பேச போகுது அப்படின்னா, அவங்க பேசுறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன விஷயத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்கிறது என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மனால தீர்மானிக்க முடியும். அப்ப நம்மளும் தேவனுடைய பார்வையில பார்க்கணும், தேவனுடைய சிந்தையிலிருந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சகோதரன் அந்த சகோதரி இல்ல சகோதரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எக்லீஷாக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு விஷயத்த பேசுறாங்க, ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயம் முதல்ல அவங்களுடைய எங்க வந்திருக்கணும், சிந்தையில வந்திருக்கணும். சிந்தைன்னு சொல்ற நம்ம இருதயம் சொல்லாமா, அப்ப சிந்தையில வந்திருக்கணும், இருதயத்துல வந்திருக்கணும். அந்த இருதயத்துல அவங்க நினைக்கிற விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு சூழ்நிலையில தெரிவிப்பாங்க. அப்ப தெரிவிக்கும் போது அந்த சிந்தைக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதானா, ரொம்ப அழகா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது சத்தியத்தின் அடிப்படையில் இருந்தா அது எந்த சிந்தையிலேருந்து பேசுறாங்க, சத்தியத்தின் அடிப்படையில் இல்லைன்னா மாம்சத்திலிருந்து பேசுறாங்க, கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மனால பகுத்து பார்க்க முடியும். அந்த விஷயத்த தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையானா கண்டிப்பா என்ன பண்ணிக்கிறாரு,
கொடுத்துருக்கிறான்னு கூட பார்க்குறோம். ஆனால் இது இப்படி இருக்கும்போது இப்போ உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? உலகத்தில் இப்போ சபை இருக்கு, இதே மாதிரி சபைகள் எங்கேயும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே போகிறாங்க? காலையில் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போய் அங்கே ஒரு வழிபாடு செல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை மாதிரியே தான் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு வித்தியாசம் வேணும் இல்லையா? அப்போ நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய தெய்வீக திட்டமும் வரமாட்டேங்குது, தேவனுடைய சபையும். அப்போ இப்போ எல்லா விஷயத்தையும் எதை நோக்கி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய விஷயத்தை நோக்கி பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு எங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே பாபிலோன்லேருந்து தானே வந்தோம், பாபிலோன்லேருந்து தான் வந்திருக்கோம். பாபிலோன் விஷயத்துலேருந்து என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவளை விட்டு வெளியே வானோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது? 2 குரூப் இருப்பாங்க, தெரியும் இல்லைங்களா? ஒன்று கிளர்ஜி, இன்னொன்று ரைட்டி. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி தீர்மானிக்கப்படும்னா அவங்க என்ன விஷயத்தை படிச்சுட்டு வந்தாங்க, என்ன விஷயத்த தெரிஞ்சிருக்கிறாங்க, அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 போஸ்டும் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஒருவேளை முன்னாடி இருந்து அவர் பண்ணக்கூடிய காரியத்தை அவரு மாற்றி இன்னொருத்தர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்? ஒருவேளை அந்த முன்னாடி நின்று வழி நடத்தக்கூடிய சகோதரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? நான் சொல்றது பாபிலோன்ல என்ன பண்ண முடியும்? அவங்க மேலே நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் புகார் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு போஸ்ட்லேருந்து அவங்களால எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இது எல்லாமுமே அங்கே நடக்கக்கூடிய நமக்கு தெரியும். ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரியம் எங்கேயும் நடக்குது, பாபிலோன்லையும் நடக்குது. பாபிலோனில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 100% மாம்சம் வேலை செய்யுதா ஆவி வேலை செய்யுதா? மாம்சம் வேலை. அப்போ மாம்சம் வேலை செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க? தவறு தான், கரெக்டு. ஒரு விஷயம் சொல்லுங்க. முரட்டாட்டம் கண்டிப்பாக பண்ணும். வேற புரியல. எங்கேயும் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குறாங்க, யார் பேசுகிறேன் கண்டுபிடிக்க முடியல. வாக்குவாதங்கள் நடக்கும். வேற பகைகள் விரோதங்கள் நடக்கும். வேற இந்த சைடு சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏன் இந்த காரியத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரியலைசேஷன் வேணும். நம்ம வெளியே வந்துட்டோம், அதுலேருந்து வந்துட்டோம். நான் பாபிலோன்லேருந்து அவளை விட்டு வெளியே வரணும்னு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். இப்போ நான் உண்மையான சத்தியத்தில் இருக்கேன், தேவன் இருக்கக்கூடிய கிளீஷாவில் இருக்கிறேன், தேவனுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடந்த எந்த விஷயமும் யாருக்குள்ள இருக்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ அங்கே பகைகள் இருக்கா, விரோதங்கள் இருக்கா, பிரிவினைகள் இருக்கா, வேற என்ன இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கா, குற்றச்சாட்டுகள் இருக்கா? இது எல்லாமே எங்க இருக்கு, அங்க இருக்கு. அப்படிங்கும்போது நான் அங்கிருந்து என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உண்மையான தேவன் யாரு, அவருடைய குமாரன் யாரு, அவருடைய திட்டம் என்ன, இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தேவன் அதை சொல்லி தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா நம்ம இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கம் என்னன்னா என்னுடைய சரீரத்தின் அங்கம். அப்ப அந்த அங்கத்துக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு என்ன விஷயத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிட்டு உங்களை இன்னும் அதிகமா நீங்க கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்துல நீங்க வளர்றதுக்கு என் சொந்த குமாரனே கொடுத்துருக்கேன். கொடுத்து அவரையே என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுட்டு உங்களுக்குள்ள போற சத்தியம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வேலை செய்யணும். வேலை செஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துங்கிறவர் என்ன பண்ணணும், குழந்தையா பெற்றிருக்கு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. சகோதரர் எழுதின ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அப்படியே படிக்கலாம். ஆகையால் பாபிலோனில் நின்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் பிரிந்து தனித்து காணப்படக்கூடாது. நமக்கு முன்பாய் ஐஸ்வர்யமாயும் திரளாயும் காணப்படுகின்றதான அறுவடையின் பந்தியை, கர்த்தருடைய பந்தியை சூழ்ந்து கிறிஸ்துவ உறவிலும் ஐக்கியத்திலும் நாம் ஒன்று கூடிட வேண்டும். பிணம் அதாவது உணவு எங்கேயோ அங்கே, அதாவது பசியுள்ள மற்றும்
தொலைவிலிருந்தே உணவை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்களாகிய தொலைப்பார்வையுள்ள கழுகு வகுப்பார் கழுகுகள் வந்து கூடும். மத்தேயு 24 27 மற்றும் 28 வசனங்கள். நாம் ஒன்று கூடி அன்பு மற்றும் ஐக்கியத்தின் பிணைப்புகளை பலப்படுத்திட வேண்டும் மற்றும் இதை நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் செய்திடுவோமாக. அப்ப இந்த பாயிண்ட்ல சகோதரர் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது என்ன? நீங்க எங்கிருந்து வெளியே வந்துட்டீங்க? பாபிலோன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட பிரதானமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த விஷயம் எதுங்கிறது? சத்தியத்துல இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி தனித்து காணப்படக்கூடாது. அதான் எப்படி சொல்றாருன்னா, நீங்க எல்லாமே கிறிஸ்துவனுடைய சரீரம்ங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல இருக்கணும். உங்களுக்குள்ள எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாருன்னா பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீரம் அப்படின்னா நம்ம மத்தேயுல ரொம்ப கிளியரா படிச்சிருவோம். காலானது கையை பார்த்து நீ என்ன பண்ணிட வேண்டாம், வேண்டான்னு சொல்லக்கூடாது. கையானது இன்னொரு அவயத்தை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அந்தந்த அவயம் எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கோ அந்த நிலைமையில் எப்படி இருக்கணுமாமா? பூரணமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த விஷயத்துக்காக தேவன் உங்களை வந்து அழைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா இருந்து இன்னும் தேவனுடைய பலத்தில் என்ன பண்ணணும்? பலப்படணும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன்னா தேவன் உங்களை அங்கிருந்து அழைச்சு, தேவன் எப்படி வந்து கிறிஸ்துவை கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினாரோ அதே மாதிரி அடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அழைக்கப்பட்டவங்க தான் யார் அப்படிங்கிறாருன்னா நாம. அப்படிங்கிற அப்ப நமக்குள்ள என்ன மாதிரியான காரியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா யோவான்ல என்ன சொல்றாரு பாருங்க, படிக்கலாம் பாருங்க. யோவான் 10:1-2. யோவான் 10 மற்றும் 2 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். சோ இன்னைக்கு மன்னா நம்ம அழகா மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பாயிண்ட் உள்ள கொண்டு வர்றாருன்னா, எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதாம்மா, ஒரு நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மந்தைக்கு மெய்ப்பனக்குரிய அந்த ஒரு விஷயத்த நானா என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படி நானா எடுத்து வைக்கிறேன், நானா வரேன் அப்படின்னு சொல்றேன்னா நான் எப்படி வரேன் அப்படின்னா வேற வழியா வரேன் அப்படிங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த ஒரு எக்லீஷா அப்படிங்கிற டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் எல்டரா செலக்ட் பண்ணப்படணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன? குணலட்சணம் இல்லையா? குணலட்சணத்தை நான் சரியா காண்பிக்கிறேன் அப்படின்னா இந்த எக்லீஷா என்னை தேர்ந்தெடுக்குமா எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க போகுது. அப்போ நான் வேற ஏதாச்சும் யோசிக்கணுமா, வேற ஏதாச்சும் திங்க் பண்ணணுமா, வேற ஏதாச்சும் வழியை நாடணுமா? தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னுடைய கேரக்டரை தேவன் எப்படி காண்பிக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை நான் சரியாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்லீஷா என்னை ரெகக்னைஸ் பண்ணும். இவர் என்ன பண்ணலாம், ஒரு மெய்ப்பராக இருந்து இந்த சபையை வழி நடத்தலாம். எப்போ வந்து ஆப்போசிட்டாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னா நான் அந்த குணலட்சணத்தில் சரியா இல்லை, குணலட்சணத்துக்கு ஏற்ற வாழல, ஆனால் எனக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நான் மெய்ப்பராகணுங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா இப்போவா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். என்ன திங்க் பண்ண ஆரம்பிப்போம், வேற வழியாக எப்படி உள்ளே வரலாம் அப்படிங்கிறது. இன்னொரு பாயிண்ட் படிக்கலாமா? பேதுரு படிக்கும்போது 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா மந்தைக்கு மாதிரி. இது அப்படியே பாபிலோன்ல யோசிச்சு பாருங்களேன். பாபிலோன்ல நீங்க செஞ்ச விஷயம், நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு காரியத்துக்குள்ள இருப்பாங்கன்னா அவலட்சணமான ஒரு ஆதாயம், அதே மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தணும். இது எல்லாத்தையும் எங்க செய்வாங்க? பாபிலோன்ல செய்வாங்க. பாபிலோன்ல செய்யறது அப்படியே இங்கேயும் செய்யப்படுது அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அப்ப தேவனுடைய சபை அப்படின்னு சொல்றோம், தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம எந்த வித்தியாசத்தை காமிக்கணும்னா பாபிலோன்ல நடக்கக்கூடிய அந்த காரியத்துக்கும் நமக்கும் என்ன வேணும்? எனக்கு சவுண்டு வராதுன்னு தெரியும், ஏன் சவுண்டு வரமாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. என்னதுங்க இந்த பாடம்?
நீங்கள் 4-5 வருஷம் 3 வருஷமா என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த கேட்டதனுடைய கன்சாலிடேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இது உங்களுடைய புரிதல் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலை நான் புரிஞ்சுக்குவேன். ஸோ உங்களுடைய பதில்கள் உற்சாகமாக இருந்துச்சு அப்படின்னா உற்சாகமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்டோடு என்ன பண்ணுறேன்னா தொடர்ந்து போகிறேன். சரி, இப்போ நம்ம எல்லாமே என்ன ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன்லேருந்து வெளியே வந்தோன்னே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, சத்தியத்தோடு கூட எதையும் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதில் ஒரு பார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்லீஷால எலக்ட் பண்ணுறதுலையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா தேவன் நமக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதனால தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டே நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் அரேஞ்ச்மெண்ட். பாருங்கள், தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு, அதுக்கடுத்து யார் அப்படின்னா மேய்ப்பர்கள். ஏன்னா நீங்கள் பேதுருவில் படித்து பார்த்துருப்பீங்க, பிரதான மேய்ப்பன் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பிரதான மேய்ப்பற்றிருந்து இந்த சபைக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாய்க்காலாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ண போகிறீங்க, மைண்டில் ஏற்ற போகிறீங்க. மைண்டில் ஏற்றிட்டு இந்த ஒரு காரியத்துக்கு ஏற்ற ஒரு சகோதரன் யார் இருக்க போகிறாங்கன்னு என்ன பண்ண போகிறீங்கன்னா மைண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மைண்டில் வர சகோதரன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாரத்தில் என்ன பண்ண போகிறோம், நாமினேஷன் பண்ண போகிறோம். அந்த நாமினேஷன் பண்ணும்போது தகுதியான சகோதரர் நீங்கள் என்ன பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறோன்னா அதற்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா பாடங்கள் கொடுக்குறோம். சரி, இந்த எக்லீஷியா குறித்து நம்ம பார்க்கும்போது டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் தேவன் கொடுக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னா இந்த எக்லீஷாக்கு இண்டிவிஜுவலாக எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய தகுதி திறமை இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய எக்லீஷா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எக்லீஷா, இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இண்டிவிஜுவல் எக்லீஷா அந்த சபைக்கு அந்த ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுக்கு என்ன விஷயம் வேணும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அதே திருப்பூருக்கு வராங்க. திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசங்கள் மனநிலைமையில் இருக்குமா இருக்காதா? அப்ப திருப்பூருக்கு ஒரு தேவை இருக்கு, கோயம்புத்தூருக்கு என்ன இருக்கு, ஒரு தேவை இருக்கு. அப்ப திருப்பூர் எக்லீஷால ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மாதிரியே பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா வித்தியாசப்படணும். ஏன் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு அவங்களுக்குள்ள மனநிலைமையில அவங்களுக்கு ராஜ்யத்தின பத்தின ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த எக்லீஷால இருக்கக்கூடிய எல்டர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, எங்களுக்கு எதை குறித்தான போஷிப்பு கொடுங்க, ராஜ்யத்தை குறித்தான போஷிப்பு கொடுங்க. இப்போ இங்கே வரோம், திருப்பூர்ல இருக்கிறோம், திருப்பூர்ல இருக்கக்கூடிய சகோதரிக்கு ராஜ்யத்தை குறிச்சுன்னா ஒரு தெளிவு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அடுத்து என்ன ஒரு பாயிண்ட் வேணும் எதிர்பார்க்குறாங்கன்னா எங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறிச்சுதான ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, என்ன ஒரு கிளாரிட்டி கேட்பாங்க? திருப்பூருக்கு எங்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தான கிளாரிட்டி என்ன பண்ணுங்க கொடுங்க. அப்போ ஒப்பீனியன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எல்டர் எதை கொடுப்பாருன்னா கோயம்புத்தூர் இருக்கிற மாதிரியே சாப்பாடு என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இந்த எக்லீஷாக்கு இங்க இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு என்ன தேவையோ அந்த போஷாக்கு என்ன பண்ணுவாரு, தேடி தேடி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. இந்த விஷயம் எல்லாமே டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயம் எல்லாமே யார் முன்னிருந்து பண்ண போறாங்கன்னா தேவன் பிரிச்செடுத்தது இல்லையா? பிரிச்செடுத்தவங்க என்னன்னு சொல்றாருன்னா நியூ கிரியேஷன் சொல்றாரு. இப்போ இந்த நியூ கிரியேஷன் தான் இங்க உட்காந்துக்கிறாங்க. இங்க இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்க போகுது, புரியல? கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்க போகுது. கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கும் பாபிலோனுடைய சிந்தைக்கும் என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அப்போ பாபிலோன் சிந்தையில் என்ன சொல்லுவாங்க, முரட்டாட்டம், பிரிவினைகள், வேற சண்டைகள், வாக்குவாதங்கள், கலகங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இங்க வாங்க, இது எல்லாமே இங்க இருக்கலாமா கூடாதா? ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கோம். ஒருவேளை இது வருமா வராதான்னா கண்டிப்பா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நமக்குள்ள என்ன இருக்கு, மாம்ச பலவீனம் இருக்கு.
தேவன் சத்தியத்தை கொடுக்கும்போது அது எப்படி என்னன்னா அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தேவன் சித்தத்திற்கு உட்பட்டதில்லைன்னு எப்போ தேவன் வெளிப்படுத்துறாரோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எது கிறிஸ்துவ சிந்தை எது மாம்ச சிந்தைங்கிற என்ன பண்றாரு தேவன் தெளிவா அவருடைய சத்தியத்துல கொடுக்குறாரு. அப்போ ஒரு சத்தியத்தை வாங்கின உடனே நம்ம மைண்டுக்குள்ள என்ன போகணும்னா இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னா இதை தேவனுடைய சித்தமா எடுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அந்த விருப்பத்தை நம்ம சப்மிட் பண்ணுவோம்ல. இப்பதான் புது சிருஷ்டிகள் என்ன பண்ண ஆரம்பிக்குதாம்மா, வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன இருந்துட்டே இருக்கும், போராட்டம் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே எதுல இருந்தா வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்துல இருந்தா வந்திருக்கோம். நம்ம யாருமே தவறுறது இல்லையா, குற்றம் பண்றது இல்லையா, மீறுதல் பண்றது இல்லையா, எல்லாமே என்ன பண்றோம் பண்றோமே. ஆனா தேவன் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரா இல்லையா? கிறிஸ்துவனுடைய பொசிஷன் நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய திட்டத்துல கிறிஸ்துவனுடைய பொசிஷன் என்னது இப்போ? பிதாவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறார். கரெக்ட். என்னவா இருக்கிறாரு, நமக்கு பரிந்து பேசுறவரா இருக்கிறார். ஏன் பரிந்து பேசணும்? நம்ம எல்லாமே எதுல இருக்கிறோம் தெரியும், இருக்கு மாம்சத்துல இருக்கிறோம்னு தெரியும். இந்த மாம்சத்தை எப்படி பாக்குறாருன்னு ஓட்ட பானை ரொம்ப கிளியரா அப்போஸ்தலன் மென்ஷன் பண்ணுவார். நீங்க எல்லாமே பொக்கிஷத்தை எதுல வாங்கியிருக்க அப்படின்னா இந்த ஓட்ட பானையில வாங்கியிருக்க. வீக்கஸ்ட் பாடி. அப்ப இந்த பானை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப 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 வீக். இந்த வீக்னஸ்ல இருந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா மாம்சத்திற்குரிய காரியங்களை கண்டிப்பா பண்ணுவோம். அப்ப அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் கிறிஸ்து என்னவா இருக்கிறாராமா, நம்ம மீறுதல்கள் நம்ம குற்றங்கள் பண்ணும்போது பிரேயர்லயே அதான் சொல்லி கொடுத்தார். எங்களுடைய கடன்களை, ஏன் கடன் சொன்னார் அது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஃபரன்ஸ். கடன்கள் சொல்றது நம்மளுடைய மீறுதல்கள் குற்றங்களை தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பிரேயர்ல கடன்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அதை மன்னிக்க கூடிய விஷயத்துல யார் உட்காந்துக்கிறாங்கன்னா கிறிஸ்து உட்காந்துக்கிறார். அப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா எப்படி கிறிஸ்துவும் தேவனும் ஒரு விஷயத்த பாக்குறாங்களோ அதே பார்வையில தான் யாரும் இருக்கணும் அப்படின்னா நம்மளும் இருக்கணும்னா ஒரு சகோதரன் தவறா இருக்கும்போது நம்மளும் என்ன பார்வையில பார்க்கணும், கிறிஸ்துவனுடைய பார்வையில. அப்ப கிறிஸ்துவனுடைய பார்வையில பார்க்கணும் என்ன, மன்னிக்கணும். ஒரு பாயிண்ட் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அந்த திட்டத்துல ரொம்ப கிளியரா வச்சிருப்பார். நாம கிறிஸ்துட்ட இரக்கம் வாங்கணும் அப்படின்னா அந்த இரக்கத்தை அவர் காமிக்கணும் இல்லையா. அந்த காமிக்கனுடைய அளவை எதை பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணிக்காதீங்களா, நம்ம எந்த அளவுக்கு பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாராமா நம்மளுடைய குற்றங்களை மன்னிக்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ட்ரெயின் பண்றாரு. ட்ரெயின் எப்படி பண்றாருன்னா நீங்க என்னுடைய குணலட்சணத்துக்கு ஏற்றவரை என்ன பண்ணுங்க மாறுங்க அப்படிங்கிறத இது மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வச்சு என்ன பண்றாராமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த எக்லீஷால ஒரு சகோதரனுக்கோ உள்ள சகோதரிக்கோ பிரச்சனை வராதா, வரும் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வைரம்னு ஒரு பொருள் இருக்கு. ஒரு வைரத்தை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எந்த மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, இன்னொரு வைரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே என்னது, வைரம் தான். அப்ப இந்த வைரம் இன்னும் பளபளப்பாக்கணும், இன்னும் பெட்டர் ஆகணும், தேவனுடைய பார்வையில பிளஸ்ஸிங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா தேவன் எதைத்தான் யூஸ் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வைரத்தை யூஸ் பண்ண போறாரு. அப்ப நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு மனத்தாங்கல் வருது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா நம்மளை பட்ட தீட்டுறதுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு மாம்சத்தினுடைய வெளிப்பாடை நான் காண்பிக்காம எதனுடைய வெளிப்பாடை காமிக்கணும், ஆவியினுடைய வெளிப்பாடை காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவன் செஞ்சு வச்ச ஒரு மெத்தட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. அதனாலதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே என்ன பண்ணுங்க கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த தேவனோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டே எக்லீஷியாக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. நம்மளை வச்சுதான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. நம்மளோட மைண்ட் செட்ல எப்படி வந்துடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தவங்க விரோதிக்கிறாங்க அப்படின்னா அந்த விரோதம் என்னவா மாறி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு பாயிண்ட் கொண்டு நிறுத்திடக்கூடாது. நம்ம அந்த சகோதரன் எப்படி பார்க்கணும்னா அவரும் எதுல தான் இருக்கிறாரு, மாம்சத்துல தான் இருக்காரு. இன்னும் அவரை பலப்படணும், அவரை தாங்கணும்.
இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ரொம்ப அழகாக ஓடலாம். யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அவரோட ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தார். ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது 12 பேர்த்து தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா பிரதானமாக செலக்ட் பண்ணி ஓடிட்டு இருந்தார். அந்த 12 பேர்த்துல ஒருத்தர் ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணார். நீங்கள் யாரு அப்படின்னு நான் யாருன்னு கேட்டோன்னே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் சொல்றது பேதுரு பத்தி தான். நீங்க என்ன பண்ணிருக்கூடாது, என்னானாலும் சரி உங்களை சாக விட மாட்டேன். அப்ப சாக விட மாட்டேன்னு கிறிஸ்து என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாத்த. ஆனா அவர் விட்டுட்டாரா? இல்ல. அப்ப அவர் என்ன மைண்டுக்குள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள எது வேலை செஞ்சிருக்கு, மாம்சம் வேலை செஞ்சிருக்கு. முதல்ல தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஆவி கொடுத்து வெளிப்படுத்தினாரு, பாராட்டினாரு. ஆனா அந்த தப்பு செய்யும் போது அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிச்சுட்டுக்காரு. ஆனா திரும்பவுமா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பேதுரு விட்டு என்ன பண்ணல, அவரு விலகி எல்லாம் போல திரும்பவுமா அவரோட ஊழியத்துக்கு எல்லா பக்கமுமே யார் கூட போனாங்கன்னு பாக்குறோம்னா பேதுரு கூட போனாரு. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் மாம்சம்ங்கிறது என்ன ஆகும், வெளிப்படும். அப்ப அந்த வெளிப்படும் போது நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாம்ச பலவீனம் இன்னும் அவர் என்ன பண்ணிடக்கூடாது, வீக்ல கொண்டு வந்து இந்த சத்தியத்தை விட்டே வெளியே கொண்டு போயிடக்கூடாது. நாம காண்பிக்க வேண்டியது என்னன்னா அன்புங்கிற விஷயத்தை காண்பிச்சு அவருக்கு அந்த அவருடைய அந்த ஒரு குற்றமோ இல்லை ஒரு என்ன விஷயமோ அவர் புரிய வச்சு தொடர்ந்து அவர் சத்தியத்துக்குள்ள எப்படி ஓட வைக்கலாங்கிறதா யாருடைய சிந்தையில் இருக்கணும், நம்மளுடைய சிந்தையில் இருக்கணும். அதனாலதான் தேவன் இந்த ஒரு விஷயத்துல இங்க எக்லீஷால ஏற்படுத்துறாரு இல்லையா, சகோதரரை ஒரு மூப்பரா தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார் இல்லையா. அந்த மெத்தட்ல என்ன மெத்தட் வச்சிருக்கிறாங்க வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இது என்ன மெத்தட் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறது இல்லை, ஒரு சீக்ரெட் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண போறது இல்லை, ஒரு பேர் எழுதி உள்ள போட்டு இன்னைக்கு நடக்குதுல எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ண போடல. ஏன் தேவன் இவ்வளோ விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக பண்ண சொன்னார். அது எப்படி பண்ணணுங்க நமக்கு தெரியும். குருட்டோனியம்னு சொல்லியிருக்கு, கைகளை உயர்த்துதல். கையை உயர்த்தி தான் இந்த விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள என்ன தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்னங்க, பரிசுத்தாவியோட செயல்பாடு வேற. சகோதரி சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா பரிசுத்தாவினுடைய அந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்மளுடைய என்ன சொல்லலாம், நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா விருப்பத்தை தெரிவிக்கணும். இதை ஏன் சீக்ரெட்டா செஞ்சிருக்கலாமே, தேவன் ஏன் இவ்வளோ வெளிப்பாடா எல்லாரும் முன்னாடி செய்ய சொல்றாரு? கட்டுதாங்க. நான் டஃப்பான கொஸ்டின் கேட்டேன் இல்லையே, ஈஸியான கொஸ்டின் தான். ஒருமித்த கருத்து. இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைய பாயிண்ட் வரீங்க, நான் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் வரல. என்ன ஒன்னஸ் மைண்டு, நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யோசிக்கிறீங்க. பட் இன்னும் தாண்டி தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இப்போது நம்ம மெமோரியலில் என்ன விஷயம் செஞ்சு காமிக்கிறோம், இந்த குற்றமில்லாத ரத்தத்திற்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, நான் எந்த விதத்திலும் அபாத்திரன், என்னை இந்த ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா என்னைய மீட்டெடுத்திருக்கீங்க. இந்த ரத்தத்திற்காக நான் எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறத திரும்பவும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வருஷம் என்ன பண்ணுறோம், காண்பிக்கிறவங்களா இருக்கோம் இல்லையா. அதே ஒரு விஷயம் எங்கேயும் இருக்கு அப்படிங்கிறாருன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்திலும். இப்ப நம்ம எல்லாருமே மாம்சத்துல தான் இருந்தோம். தேவன் என்ன பண்ணார்னா அவருடைய ஈடுபலி காமிச்சார். ஈடுபலி காமிச்சு இந்த பலி உனக்காக செலுத்தப்பட்டதுப்பா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள பாபிலோன் விட்டு வெளியே தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இப்போ வாங்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. தேவன் என்ன சொல்றாரு, நீ எனக்காக என்ன பண்ணணும்னா இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் செய்யணும் 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 சொல்ற. எங்க அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம்? சபையில ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கும்போது. ஆனா தேவன்கிட்ட ரியலாவே
நான் உங்களுடைய வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னா எதை சொல்ல தெரியுங்களா? கையை உயர்த்தும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சகோதரன் பிடிக்காம இருக்கும், ஆனா அந்த சகோதரன் எல்லா விதத்திலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஒரு வாய்ப்புக்கு தகுதியா இருப்பாரு. தேவன் சொல்லி கொடுக்குறாரு, அந்த சகோதரன் நீ பகைக்கிறாய், ஓகே, பட் அந்த சகோதரன் எல்லா விதத்திலும் தெய்வீக திட்டத்துல நான் வகுத்து வச்சிருக்கிற எல்லா மெத்தட்லயும் தகுதி. இப்ப இந்த தகுதியான சகோதரருக்கு ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? கையை உயர்த்தணும். மாம்சம் என்ன சொல்லி கொடுக்கும்? நோ, நான் என்ன பண்ணிடக்கூடாது, அவரை மட்டும் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு மாம்சம் சொல்லும், ஆவி சொல்லும் என்னன்னா கையை தூக்கணும். இதுல தேவனுடைய சார்பா நான் இருக்கிறேன், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன், 100% தேவனே நீங்க சொன்ன மாதிரி என்ன நான் வெறுத்து உங்களுடைய சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேங்கிறத காண்பிக்கணும் அப்படின்னா எங்கதான் வாய்ப்பு இருக்கு? அப்ப நான் கையை தூக்கும் போது தேவன் என்ன பார்ப்பாருன்னா என்னுடைய இருதயத்தையும் பார்ப்பாரு, கையையும் பார்ப்பாரு. இது ரெண்டும் என்ன இருக்கணும்? எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கும். எப்படி எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கும்னா கற்றுக்கொண்ட சத்தியம் இது சொல்லுது. கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன சொல்லி கொடுத்துச்சோ சொல்லி கொடுத்ததனுடைய அடிப்படையில அதற்கு முற்றிலும் நான் கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படுகிறத பார்த்துட்டு அந்த தகுதிகள் எல்லாம் பார்க்கிறேன். எக்ஸ் சகோதரன் சரியா இருக்கிறாரு, ஆனா அந்த சகோதரனுக்கு ஏதோ எனக்கும் அவருக்கும் விதத்துல ஒரு மனக்கசப்பு இருக்கு, அதை தள்ளி வைக்கிறேன். ஏன்னா அது மாம்சம். அந்த மாம்சத்தை தள்ளி வைக்கிறேன். ஆவியில அந்த சகோதரனுக்கு நான் கை தூக்குறேன்னு சொல்லி தூக்கும் போது தேவன் உண்மையாலுமே என்ன பண்ணுவார்னா இவங்க தாப்பா என்னுடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்குது அப்படின்னா இங்க எக்லீஷால எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குறாரு. அதனாலதான் குவாலிஃபிகேஷன்ஸ்ல நிறைய நீங்க அந்த 27 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரே மனைவியுடைய புருஷன், போதக சமத்துவம் எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு எல்டருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 3-4 தான் இருக்கும். ஆனால் குவாலிஃபிகேஷன் சொல்லி எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? மிச்சம் எல்லாமே குவாலிஃபிகேஷன் தான். அப்போ ஒரு எல்டர் பேசுறாரு, முன்னால் நின்று சபை வழி நடத்துறாருன்னா அவருக்கு டேலண்ட்ஸை தாண்டி எது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? லெட் யுவர் கேரக்டர் ஸ்பீக் சோ லவ். அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் எங்க பேசணுமாமா, அவங்க பேசுறத காட்டிலும் சபையில் என்ன பண்ணுமாமா பேசணும். இந்த ஒரு சகோதரனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மூப்பரா தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அப்படின்னா இந்த சபையை அடுத்து எங்க கொண்டு போக போறாரு? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். தேவன் கிறிஸ்து மூலியமா என்ன பண்ண போறாருன்னா ஒரு விஷயத்தை கொடுக்க போறாரு. கிறிஸ்து யார் மூலியமா அந்த விஷயத்தை சபைக்கு கொடுக்க போறாரு? மூப்பர்கள் மூலியமா. அப்படின்னா அந்த மூப்பர்கள் எல்லா விதத்தையும் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மூப்பரோட தகுதியில் 3 குவாலிஃபிகேஷன்: ஃபீட் த ஃப்ளாக்கு, ப்ரொடெக்ட் த ஃப்ளாக்கு, சொல்லுங்க, ஃபீட் த ஃப்ளாக்கு, ப்ரொடெக்ட் த ஃப்ளாக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வழி நடத்துகிறவங்களா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமுமே பிரதானமாக ஒரு மூப்பராக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கும். இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து ஒரு செலெக்ஷன் தேவன் பண்ணும்போது அந்த செலெக்ஷனுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த செலெக்ஷனை பார்த்துட்டு அடுத்து அந்த விஷயத்துக்குள்ள தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் எழுதிக்கிறோம். அதையும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணிட்டு என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய விஷயத்தில் ஒரு செலெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதற்கு யாரை பற்றின ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுலை குறித்து தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். அடுத்தும் ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம். சவுலுக்கு அடுத்து ஒருத்தர் வந்தார், யார் அப்படின்னா தாவீது. இவங்க 2 பேர்த்தோடைய செலெக்ஷன்லையும் தேவன் என்ன மாதிரியான ஒரு காரியத்தை வச்சிருந்தார் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நமக்கு என்ன விஷயத்தை தேவன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம்
15-16. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ இப்போ ஒரு செலெக்ஷன் பண்ண போறார் தேவன். அது யார்கிட்ட அறிவிச்சுட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்கிட்ட சொல்லிட்டுக்கிறார். நாளைக்கு இந்நேரத்தில் பென்யமீன் கோத்திரத்தில் என்ன பண்ண போறேன்னு பார்த்தோன்னா ஒரு மனுஷனை செலக்ட் பண்ண போறேன். அவன் தான் என்ன பண்ண போறான்னா இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலேருந்து என்ன பண்ண போறான், விடுவிக்க போறாருங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அடுத்து எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஸோ தேவன் முதல்ல செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ யாருக்கு அதை வெளிப்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு வெளிப்படுத்துறாரு. சவுலை பார்க்குறாரு. சவுலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவன் தான்ப்பா அடுத்து என்னவா இருக்க போறாரு, ராஜாவா இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்த போறார். நீ போய் என்ன பண்ணு அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. படிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஸோ அவர் போய் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அவரும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் அப்போ வரைக்கும் யாருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா சவுலுக்கு என்ன ஆகுது, அந்த விஷயம் தெரியாது. ஆனால் யாருக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு தெரியும் தேவன் யாரை செலக்ட் பண்ணிக்கிறாரு, சவுலை செலக்ட் பண்ணிக்கிறாரு. படிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஸோ இப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க சித்தப்பா கேட்குறாரு, ஏப்பா உனக்கு சாமுவேல் தீர்க்கதரிசனம் கூட ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன விஷயம் கேட்கும்போது அவங்க ஒரு கழுதையை தேடி போவாங்க. அந்த கழுதை கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணார்னா சொன்னாரே ஒழிய எதை குறித்து சொல்லலை அப்படிங்கிறாருன்னா, யாரை குறிச்சு, ராஜ்யத்தை குறிச்சோ அவர் அபிஷேகம் பண்ணதை குறிச்சோ என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா சவுல் சொல்ல. ஸோ சவுலை குறித்து நம்ம நிறைய படிச்சிருப்போம், சவுளுடைய விஷயங்கள் எல்லாமே. இப்போ இந்த ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கூட சவுல் எங்கே போயிடுவார் தெரியுங்களா, அவருடைய சொந்த ஊருக்கு போயிடுவார். சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வயலில் என்ன பண்ணிட்டு பாராமா, வேலை செஞ்சுட்டு போகிறோம். இப்போ தான் தேவன் என்ன பண்ணுவாராமா, அவரை ட்ரிகர் பண்ணுவார். எப்படி ட்ரிகர் பண்ணுவார்னா, பக்கத்து தேசத்துலேருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஜனங்கள் என்னால் என்ன பண்ணுவாங்கன்னா யாரை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் சவுல் என்ன பண்ணுவார்னா, நான் போய் என்ன பண்ணுறேன் இந்த சண்டை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுளுடைய காது கேட்கவே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுங்களா, இவனா நம்மளை ரட்சிக்க. எந்த ஒரு விஷயமுமே யாருக்குள்ளே வராது தெரியுங்களா, சவுலுக்குள்ளே வராது. காது கேட்காத மாதிரி என்ன பண்ணிடுவார்னா அந்த இடத்துலேருந்து அப்படியே கடந்து போய் அவருடைய வேலையை மட்டும் என்ன பண்ணுவார்னு பார்த்தோன்னா பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் சவுளுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பயங்கர பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா மூத்த சவுல். அவர் பின்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தன்னுடைய நிலைமையை மாற்றுறாரு, அது வேற. பட் தேவன் செலக்ட் பண்ணும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எதை பார்த்து செலக்ட் பண்ணார்னா இந்த குணலட்சணத்தை பார்த்தா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்க பார்த்தோன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இதை கம்பேரிஷன் கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கொடுக்கலாம். இப்போ சவுல் செலக்ட் பண்ணுறாங்க, தேவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா யார் மூலியமாக அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா நம்ம அது நிழலாக எடுத்துக்கலாம். பொருள் எடுக்கும்போது இது எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி வரலாம் பார்த்தோன்னா, தேவன் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணும் அப்படின்னா அங்கே சாமுவேலை வச்சு என்ன பண்ணாராமா செலக்ட் பண்ணார். இப்போ நம்மளும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, பரிசுத்த ஆவி. அப்போ அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்குது அந்த விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாமுவேல் போய் நீ இவன் தான்ப்பா செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்கே முன் சொல்லிச்சோ அதே மாதிரி நமக்கும் தேவன் என்ன கொடுப்பாராமா, பரிசுத்த ஆவி கொடுத்து அந்த செலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரோம். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சவுல்
என்ன கேரக்டர் இருந்தாங்கிறத தேவன் என்ன பண்ணாருன்னா முன்னாலே பார்த்தார் இல்லையா, அந்த கேரக்டரை நாம் என்ன பண்ணுமாமா முன்னாடியே தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது. படிச்சல ஒரு வசனம், அப்புறமா எக்ஸ்பிளைன்குள்ள போகலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. ஸோ இப்போ தேவன் என்னன்னா செலக்ட் பண்ண போறாரு. பட் இந்த ஒரு பாயிண்ட் யாருக்குள்ள புரியல அப்படின்னா சவுலுக்குள்ள புரியல. அடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செலெக்ஷனுக்கு தேடி வரும்போது கூட அங்க என்ன இல்லையாமா, ஓடி போய் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்குவார் அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட் பத்து, இந்த வசனம் மட்டும் படிச்சு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாக இருந்தான். இன்னொரு வசனம் படிச்சு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஸோ இப்போ தேவன் வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின எல்லாருக்கும் புரிஞ்சு. ஆனா இதுல ஒரு கூட்டத்தார் என்ன பண்றான்னு பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நாங்க ராஜாவால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரு காது கேட்கவே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா பேசுவாங்க. அப்ப தேவன் ஒரு விஷயத்த செலக்ட் பண்றாரு. யார் மூலியமா செலக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமா செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ண அவங்க என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்றாரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஏத்துக்கொள்ள. படிக்கலாமா தொடர்ந்து? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஸோ தேவன் ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா சரியா செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனா யாருக்கு மனசு இல்லை, அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தோன்னா மனசு இல்லை. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஜனங்கள் யார்கிட்ட போய் ராஜா வேணும்னு கேட்பாங்க தெரியுங்களா? சாமுவேல்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப சாமுவேல் கிட்ட போய் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சாமுவேல் சரியான ஒரு ஆளை யார் செலக்ட் பண்ணுவாங்க, தேவனுடைய வெளிப்படுத்தல் மூலியமா செலக்ட் பண்ணுவாருன்னு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சு கூட தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி வைக்கும்போது இப்ப யாருக்கு மனசு இல்லை, அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மனசு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க யார் பார்க்குற மாதிரி பார்க்கலையாமா, தேவன் பார்க்குற மாதிரி பார்க்கணும். அப்ப தேவன் என்ன விஷயத்த அவருக்குள்ள வச்சிருந்தார் அப்படிங்கிறதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் பார்க்குறாரு, தேர்தல் காலங்களில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன. இப்போ இந்த சவுலுடைய செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சவுலுடைய செலெக்ஷன்ல தேவன் ஒரு சவுலை செலக்ட் பண்ணும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனா சவுலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தானே செலக்ட் பண்ணாரு, அவர் ராஜாவா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப என்ன விஷயத்த பார்த்தாருங்கிறதா நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. எழுதிட்டு நமக்கு ஒரு விஷயத்த என்ன பண்றாரு பார்த்தா அங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த விஷயத்த பிரதானமா இருக்கணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. படிக்கலாம். சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகாரமாய் ஆணையிடும் ஆவியையும் அதிகாரத்தையும் செலுத்தாமல் கர்த்தர் தனக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பது வரையிலும் தன் சார்பில் தான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சுட்டிக்காட்டும் காலம் வரும் வரையிலும் தன்னுடைய சொந்த நிலத்தில் பணிகள் செய்வதற்கென கடந்து போன விஷயத்தில் சவுலினுடைய தன்னடக்கம் இன்னும் அதிகமாக வெளிப்படுகின்றது. முக்கியமா சகோதரர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, அந்த கீழ்ப்படிதல், தன்னைத்தான் தாழ்த்துறது, இந்த தன்னடக்கம் யாருக்கு ரொம்ப பிரதானமா இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, தேவனுக்கு யாரை செலக்ட் பண்றதுக்கு பிரதானமா இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா சவுலை செலக்ட் பண்றது பிரதானமா இருந்துச்சு. அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டது கூட தன்னுடைய டைம் வர வரைக்கும் என்ன பண்றாராமா, வெயிட் பண்றாராமா. எப்ப தேவன் அந்த வழிநடத்துல கொடுப்பாரோ அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணாரு. இந்த தன்னடக்கம் யாருக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா தேவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படிங்கிறது. படிக்கலாம். இப்படியே நம்முடைய விஷயத்திலும் காணப்பட வேண்டும். அவனவன்
தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன் என்று அப்போஸ்தலன் கூறுகிற பிரகாரமாக நாமும் செய்ய வேண்டும். தேவன் அழைத்த போது இருந்தபடியே ஒவ்வொருவனும் இருக்கட்டும். இப்படியாக என்றென்றும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக கர்த்தருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் ஊழியம் செய்வதற்கென கர்த்தருடைய வழி நடத்தல் கதவை திறந்து ஒருவனை அழைக்கும் காலம் வரும் வரையிலும் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு ஊழியம் கர்த்தருடைய ஊழியமாக இருக்குமானால் கர்த்தர் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கான ஞானத்தையும் அருளுவார். ஒருவேளை ஊழியம் கர்த்தருடையதாய் இராமல் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய ஊழியங்களுக்குள் எவ்வளவேனும் ஈடுபடாமல் இருப்பது நலமாகும். இப்போ படிச்ச விஷயத்துல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுமாமா? வெயிட் பண்ணும். ஒருவேளை வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன பண்ணும்? 100% எந்த அளவுக்கு அதை செய்ய முடியுங்கிறத நாம் யோசிச்சு அதான் சொல்கிறேன். தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது கூடவே எதையும் கொடுப்பார்னா அவருடைய ஆவியும் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். நாம் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த வாய்ப்பு வரும்போது வேண்டாம் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன? ராஜாக்கள், ஆசாரியர்கள். இது எங்க போய் நியாயம் தீர்க்க போறோம்? உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம். அவ்வளோ பெரிய வாய்ப்புகள்ல ஓடிட்டு இருக்கிற நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா சத்தியம் வேணும். அதுக்கடுத்து என்ன கொடுக்குறேன்னா அந்த ட்ரைனிங்கை எங்க கொடுப்பாரு? சபைகள்ல தான். அப்ப சபைகள்ல ஒரு பிரச்சனை வருது, நான் எடுத்துக்க மாட்டேன், இது எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்குமா? தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அது 100% என்ன பண்ணுமாமா? நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு தேவன் மேல விசுவாசம் வைக்கலாம். தேவன் கண்டிப்பா அந்த வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்புக்குள்ள ஓடுறதுக்கு உண்டான பரிசுத்தாம் யார் கொடுப்பாரு? கண்டிப்பா தேவன் கொடுப்பாரு. அவருடைய சபை இல்லையா? அவருடைய வீடு தானே. அவருடைய வீடை அவருக்கு பாதுகாப்பு தெரியாதா? அப்ப அந்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நம்மளோட மைண்ட் செட் எப்படிங்கன்னா தேவன் வழி நடத்துவார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த வாய்ப்பை எந்த விதத்தும் நம்மளோட சுய விஷயத்துல என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. தேவன் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுங்கிறாருன்னா வெயிட். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஒருவேளை நான் இந்த சபையினுடைய மூப்பர் ஆகணும் தேவன் விருப்பப்பட்டிருந்தான்னா என்கிட்ட நான் இந்த என்னுடைய விருப்பமும் இதுவா இருக்கு அப்படின்னா என்னைய இதற்கு தகுதிப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணா போதும்? என்னுடைய குணலட்சணத்தை வளர்த்துக்கிட்டா போதும். வேற ஏதாச்சும் செய்யணுமா? சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும், அதன் பிரகாரம் வாழ்ந்தன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாருமே கை தூக்குவீங்களா மாட்டீங்களா? ஒரு தலை மட்டும்தான் ஆடுது. அப்ப வித்தியாசங்கள் எங்க கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நடந்துக்கிறதுல, நம்ம படிக்கிறதுல, நம்ம வாழ்றதுல. இதுல வித்தியாசங்கள் கொண்டு வந்தாலே தேவன் இந்த எக்லீஷாக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மெய்ப்பரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவார்? ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு கொடுத்துருவாரு. அதை நம்ம தேடி போகணுமா, நாடணுமா அப்படின்னா தேவையே இல்லை. சவுல் மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணா தேவன் கண்டிப்பா என்ன பண்ணா குணலட்சணத்தை காமி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை எல்லாமே இருக்கு ஆனா எனக்குள்ள பயம் இருக்கு. இப்ப தேவன் என்ன சொல்றாரு கேட்கிறேன். நீங்க பதில் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். என்ன அவ்வளவுதான். இந்த விஷயம் யாருக்குரியது அப்படின்னா தேவனுக்குரியது. எந்த விதத்திலும் தேவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற போது அது அப்படியே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சவுல் மாதிரி கீழ்ப்படிஞ்சு ஏத்துக்கலாம். மிச்சம் எல்லாமே யார் கொண்டு வந்துருவா? தேவன் அதற்கேற்ற சூழ்நிலையாகட்டும் அதற்குரிய விஷயமாகட்டும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாரு. இந்த ரெண்டு காரியத்தையும் என்ன பண்ணலான்னு பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹம்புலா இருக்கும். இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை ஒரு முரட்டாட்டம் பண்றேன், இல்லை இந்த பொசிஷன் வேணுங்கிறக்கோசரம் எல்லா விஷயத்தையும் நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னா எனக்கும் பாபிலோனுக்கும் என்ன இல்லை வித்தியாசம் இல்லை. அப்ப பாபிலோனுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பாபிலோன்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதுன்னா குணலட்சணத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே இருக்காது. அப்ப இங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? தேவன் தன்னுடைய ஜனங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பிரதானமா எதை பார்க்கறாரு?
குணலட்சணத்தை தான் பார்க்குறாருன்னா என்னுடைய குணலட்சணம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கும் பட்சத்தில் குணலட்சணம் மட்டும் பார்த்தாது, பின்னாடி பார்ப்போம் என்னென்ன விஷயம் வேணும். சத்தியம் இருக்கணும், சத்தியத்தில் தெளிவு இருக்கணும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும். இது மூணும் சரியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தேவன் இந்த எக்லீஷாலேருந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்தேன் ஏறெடுத்து இந்த இருக்கக்கூடிய ஆடுகளை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய அந்த நிலைமைக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கொண்டு போவார். நான் இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ரொம்ப கிளியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு கொள்றார் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய குணலட்சணத்தை பார்த்தா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்றார். நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம தேவனுடைய விஷயத்தை என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில காமிச்சிருக்கோம். அது பத்தாது, இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இந்த சபைக்கும் எந்த அளவுக்கு பிரயோஜனமான விஷயங்கள் கொண்டு போக முடியுமோ அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் கொண்டு போகலாங்கிற மைண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இது ஒரு செலெக்ஷன். இன்னொரு செலெக்ஷன் இருந்துச்சு. யாருடைய செலெக்ஷன்? தாவீதினுடைய செலெக்ஷன். அதையும் படிச்சிடலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ வரைக்கும் தேவன் அதே சாமுவேல் தான் கூப்பிடுறாரு. யாரை குறித்து பேசவே இல்லை. யாரை செலக்ட் பண்ண வாருங்கிறத குறித்து என்ன பண்ணல, பேசவே இல்லை. இப்போ சவுல் எப்படி செலக்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குள்ள இருந்திருக்கும்? சாமுவேலுக்குள்ள இருந்திருக்கும். இப்போ சாமுவேல் போய் நிற்கிறாரு. யாரை செலக்ட் பண்ணாரு? இந்த செலெக்ஷன் யாரோடதுன்னா ஒரு 7 பேர் அவங்களோட இந்த ஈசாயினுடைய மகன் என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. இவரா இவரா இவரான்னு கேட்டுட்டே இருப்பார். 7 பேர் கடந்து போனதுக்கப்புறம் கடைசியா உன் பையன் இவ்வளோதானா அப்படிங்கும்போது இல்லை இன்னொருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவனை வர சொல்லும்பார். அவன் வந்து நிற்பான். எப்படி இருப்பார்? சின்ன பையன். ஆனால் தேவன் யாரை செலக்ட் பண்ணியிருப்பார்? சவுல தாவீதை செலக்ட் பண்ணியிருப்பார். தாவீது இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக அவர் பார்த்த விஷயம் என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அங்கே கோலியாத்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், நின்றுட்டு இருப்பான். பயங்கரமான பிரச்சனை. கோலியாத் என்ன சொல்லுவான், உங்களில் ஒருத்தர் வாங்க, நான் வந்து நிற்கிறேன், 2 பேரும் சண்டை போடலாம். எல்லாரும் சண்டை போடலாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். 2 பேர்த்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கும் போது இங்கே சவுல் தான் என்ன பண்ணியிருக்கணும், சண்டைக்கு போயிருக்கணும். ஏன்னா அவர் தான் ராஜா. இப்போ எல்லாரும் பயப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் வந்தார். நேராக வந்து ராஜாட்ட என்ன கேட்டார், என்ன கேட்டாருன்னு கேட்குறீங்க? சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட். நான் போறேன்னாரு. நான் போறேங்கிறக்கப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவாருங்களா? புரியல. நீங்க பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் யாரை நிந்திச்சுக்கிறான்? இஸ்ரவேலின் சேனைகளாகிய தேவனை நிந்திச்சுக்கிறான். அவன் வரும்போது அவன் என்ன பண்றான்னு பார்த்தோன்னா அவன் கையில் இருக்கிற பட்டயம் அவனுடைய பலத்தில் என்ன பண்றான், நம்ம வரான். இப்போ நான் போறேன்ல, நான் யாருடைய பலத்தில் போறேன் தெரியுமா? தேவனுடைய பலத்தில் போறேன். அவன் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த மைண்ட் யாருக்குள்ள இருந்துச்சு? தாவீதுக்குள்ள இருந்துச்சு. நேராக போய் நின்னாரு. ஒரே கல் அடிச்சாரு, கீழே வந்துட்டான். பட்டயமெல்லாம் எடுத்துட்டு போனாரா? இல்லவே இல்லை. அங்கே நின்னது யாரு? கோலியாத். 7 அடி ஹைட்டா, பார்க்கறக்கே பயமா இருந்தா அத்தனை படை தளபதிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது எந்த பயம் இல்லை. நான் போறது யார் சார்பா அப்படின்னா தேவன் சார்பா. அது கோலியாத் இல்லை. அவனை விட பெரிய ஒரு ஆள் வந்தா கூட என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போய் நின்னாரு, அடிச்சாரு. யார் கீழே வந்துட்டான்? கோலியாத் கீழே வந்துட்டான். இப்போ தேவன் யாரை செலக்ட் பண்ணிட்டாரு? தாவீதை செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ தாவீதை செலக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா, இவன் தான் அடுத்து என்ன பண்ண போறாரு, ராஜ்யபாரம் எடுக்க போறாங்கிற விஷயத்த என்ன பண்ணாருன்னா சொன்னாரு. அப்ப தேவன் அவருக்குள்ள இருந்த என்ன விஷயத்த பார்த்தாரு? கான்ஃபிடன்ஸ். யார் மேல? தேவன் மேல. கடைசி வரைக்கும் அதை காப்பாத்தினார். கடைசி வரைக்கும் என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினார். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவன் நம்ம கூட இல்லையா? கண்டிப்பா என்ன பண்றாரு, இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த கொடுக்கும்போது நாமளும் என்ன பண்ணுமாமா,
அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருந்து தேவன் அவருடைய விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுவார்னு பார்த்தோன்னா வழி நடத்துவார். அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும், அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணிடலான்னு பார்த்தோன்னா நம்ம போயிடலாம். அதனால தான் சகோதரி இந்த ஒரு செலெக்ஷனுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு, படிச்சிடலாம். The regions of David and Solomon picture the great work of the Lord's anointed. David's the work of the church in the flesh. தேவன் என்ன பண்றாருன்னா தாவீதுக்கு ஒரு செலெக்ஷன் இருக்கு, சாலமோனுக்கு ஒரு செலெக்ஷன். தாவீதனோட செலெக்ஷன் எதுக்கு கம்பேர் பண்றான்னு பார்த்தோன்னா மாம்சத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை எங்க அப்படின்னா இந்த உலகத்துல. அப்ப நம்ம யார் மாதிரி வேலை செய்யணுமாமா, தாவீது மாதிரி நமக்குரிய விஷயத்துல இங்க நம்ம சரியா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்னா அடுத்து எங்க செய்ய வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்களா, அவருடைய ராஜ்யத்துல என்ன பண்றாரு பார்த்தோன்னா சபையில போய் நின்று வேலை செய்யறதுக்கு என்ன பண்றாருன்னா வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலன்னா ரொம்ப அழகா கொண்டு வந்துக்கலாம். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுதான், என்ன பண்ணும், தாழ்மை தாழ்மை தாழ்மை. அப்ப யாரெல்லாம் தன்னை தாழ்த்துறாங்களோ கண்டிப்பா என்ன பண்ணிடுறாமா தேவன் அவங்கள உயர்த்துருவார். படிக்கலாம் இன்னொரு வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிற முடிவை நான் என்ன பண்றேன்னு பார்த்தோன்னா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நமக்கு இடரெல்லாம் இருக்குது, செலெக்ஷன்ல ரொம்ப இடரெல்லாம் இருக்குது. என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தாவீதுங்கிறவர் என்ன பண்ண முடியல, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இதற்குள்ள தாவீது இருக்கிறாங்களா இல்லையா, இந்த எக்லீஷாக்குள்ள இருக்காங்க. அப்ப அந்த தாவீத நம்மளால செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன தடையா இருக்கும்? கோலியாத்தா? நீ இன்னும் சண்டே கிளாஸ் விட்டு வெளியே வரல. சாமுவேல் பார்த்த பிரகாரம் பார்க்கணும், தேவன் பார்த்த பிரகாரம் பார்க்கணும். ஆனா கரெக்டா பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறோம், பட்டு நமக்குள்ள ஒரு விஷயம் தடையாவே இருந்துட்டு இருக்குது, அவரை தாவீது மாதிரி பார்க்கவே முடியல. அடுத்து போட்ட வந்துடும் என்ன, இருதயத்தை பார்க்குறோம். வேற மாம்ச சிந்தை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கரெக்டு தான், மாம்ச சிந்தைங்கிறது கரெக்டு, இருதயத்தை பார்க்கணுங்கிறது கரெக்டு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சார், எல்லா ஊர்லேயும் போய் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்து எப்படா அவங்க ஊருக்கு வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, அவர் பார்க்கணுன்னு நினச்சாங்க, அவர் பண்ணுற விஷயங்களை பார்த்து பிரமிச்சா போனாங்க. ஆனால் அவர் தான் சொந்த ஊருக்கு வந்தார். என்ன சொன்னாங்க தெரியுங்களா, படிச்சிடலாம். மாற்கு 6:3 மற்றும் 4. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர் அடைந்தார்கள். இப்ப பிரச்சனை என்ன, மிச்சம் ஊர்ல எல்லாம் அவர் பயங்கரமா பாக்குறாங்க, ஐயோ இந்த இயேசு கிறிஸ்து மாதிரி யாருமே என்ன பண்ணல, ஊழியம் செய்ய முடியல, அவர் செய்யற மாதிரி பிரசங்கம் பண்ண முடியல, இவர் பேசுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, ரெகக்னைஸ் பண்றாங்க, வெல்கம் பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பண்ணும்போது பயங்கரமா பிரமிச்சு போறாங்க. அவர் சொந்த ஊருக்கு வந்துட்டாரு, சொந்த ஊருக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, இவரால் எப்படி பண்ண முடியுது, இவர் எப்படி பண்றாரு, இவர் என்னவா இருக்கிறாரு, இவங்க அப்பா அம்மா எனக்கு நல்லா தெரியும், அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே நல்லா தெரியும், இவர் யாருடைய பையன், மரியாளுடைய பையன், யோசேப்பு அவங்க அப்பா ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் எப்படி செய்யறாரு. அப்ப அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள என்ன போயிடுச்சு, மாம்சம் உள்ள வந்துருச்சு. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தரை பேதுரு எப்படி ஐடென்டிஃபை பண்ணாருன்னா, பேதுரு ஐடென்டிஃபை பண்ணோன்னே கிறிஸ்து சொன்னாரு, இவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாரு, என்னுடைய தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா உனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்போ ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணும்போது உலகத்தை ரட்சிக்க வந்த மிகப்பெரிய ரட்சகர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாருனால ரட்சகருங்க ரெகக்னைஸ் பண்ண முடியல, மிச்ச ஊர்லையா, ஏன்
அப்ப சொந்தத்துல என்னவா பார்க்கல அப்படின்னா அவர் உலக ரட்சகராகவே பார்க்கல. அவங்களுக்குள்ள எது தடையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாம்சம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தடையா இருந்துச்சு. அப்ப மாம்ச பிரகாரம் எப்படி பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு பார்த்துட்டாங்க. யாரையே ரெகக்னைஸ் பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவே ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா நமக்கும் அதே தான். இங்கேயும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா தாவீது இருப்பாங்க. நீங்க இந்த தாவீத மாம்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா தாவீதாவே தெரியாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சகோதரனுக்கு தாளந்துகள் இருக்கா, அந்த சகோதரனுக்கு குணலட்சணம் இருக்கா, அந்த சகோதரனுக்கு எல்லா விஷயம் இருக்கான்னு பாருங்க. எப்படி பாத்துறாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வந்த விதம், அவருக்கு வந்த விஷயம் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெகனைஸ் பண்ணீங்கன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வரவே முடியாது. அப்ப நம்மளும் தாவீது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எங்க டஃப் அப்படின்னா அவங்க சொந்த வீட்டு ரொம்ப டஃப். அந்த டஃப் என்ன பண்ணலாம், வெளியே எடுத்து போடலாம். எப்படி வெளியே எடுத்து போடலான்னு பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரம் என்ன பண்ணிடாதீங்க, அதை பார்த்துடாதீங்க. சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சத்தியத்தினுடைய அந்த லென்ஸ்ல பார்க்கும்போது அழகா யார் தெரிவாங்க அப்படின்னா தாவீது தெரிவாரு. அந்த லென்ஸை நீங்க மாத்தி மாம்சத்திற்குரிய லென்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையில அங்க இயேசு கிறிஸ்துவ என்னாலும் என்ன ஆகாது, தெரியாது. ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இங்கேயே பிறந்து திருப்பூர்லயே வளர்ந்துருக்கிறாரு, இந்த எக்லீசியாலே இருந்திருக்கிறாரு, எப்படி இருக்கும், முன்னாடி வசனம் எப்படி இருக்கும் பார்த்தீங்க, அதுதான் நமக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எந்த லென்ஸ்ல பார்க்கல, நம்ம உலக ரட்சகர், அவர் பிறந்ததோட பர்பஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா பார்க்கல. அப்ப இயேசு பேதுரு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா அவருக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறா, தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப தேவன் வெளிப்படுத்துற மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம அந்த விஷயத்த வாங்கணும்னு நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும் தாவீதை. அப்படி வாங்கல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அங்க இருக்கிறது தாவீதுன்னு என்ன பண்ணவே முடியாது, ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லியிருப்பாரு, ஒரு விஷயத்துக்குள்ள செலெக்ஷனுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா பிரதானமா இப்படி ஒரு செலெக்ஷன் நீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க. தாவீது தான் கரெக்டு தான், ஆனா தாவீதே இருந்தா கூட அவருக்குள்ள இந்த குணலட்சணம் இருக்கா பாருங்க அப்படிங்கிறது படிக்கலாம். தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நிதானத்துடன் நினைக்கும்படி அடக்கமுடன் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். சபையும் கூட அப்படியாக பெரியவர்களாக இருக்க எண்ணுபவர்களையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ரொம்ப கிளியர். ஒருத்தருக்கு தாழ்மை இல்லை, தன்னைத்தான் உயர்த்தணும்னு நினைக்கிறான்னா என்ன பண்ண வேண்டியது, ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறாரு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. அதற்கு மாறாக அவர்கள் மூப்பராக இருப்பதற்கோ அல்லது எந்த ஒரு பகுதியிலாவது ஊழியம் செய்வதற்கு தாழ்மை முக்கியமான தகுதிகளில் ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே 2 சகோதரர்கள் ஒரே அளவு தாளந்துகளை உடையவர்கள் போல காணப்பட்டால் அவர்களில் ஒருவர் முன்னேற வேண்டும் என்ற எதிர்நோக்குடனும் மற்றவர் தாழ்மையுடனும் எளிமையுடனும் இருக்கும்போது ஞானமும் தெளிந்த புத்தியும் என்று அழைக்கப்படுகின்ற தேவ ஆவி ஆண்டவருடைய ஜனங்களுக்கு தாழ்மையுள்ள சகோதரனை அதிக முக்கியமான ஊழிய ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புவார் என்பதை கற்றுக் கொடுக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th வால்யூம்ல இருந்து எடுத்து போட்ட ஒரு கட்டிங் தான். ஸோ ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்த்துக்குள்ள ஒருத்தர் பாக்குறீங்க அவர் ரொம்ப தாழ்மையா இருக்கிறன்னா வாய்ப்பு யாருக்கு கொடுங்கிறாரு, அந்த தாழ்மையா இருக்கிறவங்க கொடுங்க. அந்த தாழ்மை இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா சபையை தேவன் எப்படி வழி நடத்தும்னு நினைக்கிறாரோ அந்த பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா வழி நடத்துவாங்க. இதைத்தான் நானும் என்ன பண்றேன்னு பார்த்தா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்போ நம்ம எல்லாரும் நம்மளுடைய சிந்தையில ஃபர்ஸ்ட் கொண்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு எலெக்ஷன்ல நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று மனுஷனை திருப்திப்படுத்துறது, இன்னொன்று தேவனை திருப்திப்படுத்துறது. இது 2மே யாருடைய கையில் இருக்குது, நம்மளுடைய கையில் இருக்குது. கையை தூக்குறோம் அப்படின்னா அந்த கையை தூக்குறனுடைய பர்பஸ் தேவனையா மனுஷனையா. இப்போ ஒருவேளை நான் தூக்குறேன் கையை மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு தூக்கிட்டேன், தேவன் எப்படி பார்ப்பாரு? நான் கேள்வியா கேட்டிருக்கேன், நீங்க யோசிக்க சொல்ல. அவருக்கு தெரியும், ஆனா வீக்னஸ் தான் நம்ம எல்லாருமே சொல்லி. ஆனா அவர் இந்த வாய்ப்பை நமக்காக கொடுத்துருக்கார், தன்னுடைய குமாரனே கொடுத்துருக்காரு இல்லையா. குமாரனை கொடுத்து அந்த ஈடுபலி கொடுத்து நம்மளை ஒரு முக்கியமான வேலை கூப்பிட்டு
இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்கா? நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பை வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கிற நம்ம தேவனுக்காக ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, செலெக்ஷனில் நான் எதிர்பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணுங்கிறார். அந்த செலெக்ஷனில் தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் நான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்ல சகோதரன், ரொம்ப அருமையாக இருப்பாங்க, பாவம் இந்த டைம் ஆச்சு வாய்ப்பு கொடுத்துடலாம், இப்படிங்கிற அந்த மாம்ச எண்ணத்துலலாம் வச்சுட்டு நான் கை தூக்கிட்டேன் அப்படின்னா தேவன் எப்படி பார்ப்பாரம்மா? உண்மையாலுமே அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப வலி. இப்போ நான் அதான் சொல்கிறேன், கலாத்தியல்ல மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு அதை கீழே சொல்லிட்டார் பேதுருல, உங்களுக்கு என்ன இருக்கு? ரெண்டுமே சுயாதீனம் இருக்கு. அந்த சுயாதீனத்தை எப்படி செய்றீங்கன்னு பார்ப்பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவேளை சத்தியத்தை கொடுத்தாச்சு தேவன், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துட்டு தேவன் இப்படி நடங்கன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து நின்றுவார். நடக்கிறதும் நடக்காது யார் கையில் இருக்குது? நம்ம கையில். நல்லா யோசிச்சு பாருங்க, சாலமோன் பயங்கரமான ஞானி, எல்லாத்துலேயுமே அவர் கொடுத்த தீர்ப்பை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க, இப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஞானத்தில் சிறந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே பின்னால் போய் பார்த்தோம்னா எல்லா ஞானமும் இருக்கு, தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். பிரேயர்லேயே அதான் கேட்டார், உம்முடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னவர். அந்த விஷயத்த தேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை எதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. தேவன் தடுத்துருக்கலாம்ல, தேவன் என்ன பண்ண மாட்டாரு, தடுக்க மாட்டார். என்ன இருக்கு நமக்கு? சுயாதீனம். அப்ப தேவன் சத்தியத்தை கொடுத்துருவாரு, சத்தியத்திற்குள்ள எப்படி நடக்கணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? உன்னுடைய சுயாதீனத்தை நீ எதுக்காக யூஸ் பண்ற? நீங்க ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு கை தூக்குறதும் தூக்காததும் இல்லை தப்பா தூக்கிட்டீங்கனாலும் தேவன் எதை கேட்க போறாரா? எதுவுமே பண்ண போற. ஆனா தேவன் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் யாருக்கு பிரியமா நடக்கணும்னு விருப்பப்படுவார்? தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கணும்னு பிரியப்படுவார். அப்ப தன்னுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு நம்ம கை தூக்கும் போது தேவன் நல்லா பார்த்துட்டே இருப்பாரு, நம்ம என்ன சிந்தையிலேருந்து அந்த விஷயத்த செய்யணும். ஸோ அப்போ மூப்பர்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் படிக்கலாம். மூப்பர்களின் குணாதிசயங்கள் சத்தியத்தில் தெளிவு. நல்லா கிளியரா இருக்கும். இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய தெளிவு எல்லாத்துக்கும் 100% என்ன ஆகாது, வந்துடாது. பட் சத்தியத்துல ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லக்கூடிய விஷயத்துல தெளிவு இருக்கணும். அடுத்து போதக சமர்த்தன். இந்த போதக சமர்த்தனுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் வரக்கூடிய சகோதரர் என்ன பார்த்தோன்னா இதற்குரிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்குவாங்க. குற்றமற்ற வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாமை, ஒழுங்கை காப்பாற்றுதல். இது எல்லாமே யாருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எல்டர்ஸோட குவாலிஃபிகேஷன். டீக்கன்ஸ்க்கு இது வேண்டாமா அப்படின்னா சிமிலர் போதக சமர்த்தன் மட்டும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க அழைக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஸோ நம்ம மைண்டில் திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா, இது எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு தெரியும். வருஷம் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துருக்கோம். 1 தீமோத்தேயுல பார்த்துருக்கோம், அப்புறம் என்ன பேதுருவில் பார்த்துருக்கோமா, இதில் பார்த்துருக்கோம், தீத்துல பார்த்துருக்கோம். இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு எல்டர் ஆகட்டும் ஒரு டீக்கன் ஆகட்டும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும். திரும்பமா நீங்கள் வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. படித்து பார்த்துட்டு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தகுதிக்குரிய சகோதரன் கண்டிப்பாக இருப்பாங்களா இல்லையா, அந்த சகோதரன் என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் நோட் பண்ணிட்டு அந்த சகோதரனுக்காக என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கு. தேவனே நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க, அந்த ஒரு சத்தியத்தோட வெளிப்பாட்டில் நான் ஒரு சகோதரன் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தகுதிக்கு ஏற்புடையவராக என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த தகுதிக்குடையவராக என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தா செலக்ட் பண்ண நான் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சகோதரனுக்கு முன்மொழிதல் என்ன பண்ண போகிறேன்னா செய்ய போகிறேன் அப்படிங்கிற ப்ரேயர்ஃபுல்லோடு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து உட்காருங்க.
எப்படி வந்து உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு வார கேப் நாமினேஷனுக்கும் எலெக்ஷனுக்கும்? ஒரு வாரம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தியானிக்க போறோம், அவர்னால பெற்றுக்கொண்ட நன்மைகளை யோசிக்க போறோம். யோசிச்சு தேவன் அதை நமக்கு சரியா வெளிப்படுத்தும் போது அடுத்த வாரம் வந்து உட்கார்ந்து கை தூக்கும்போது ரொம்ப தெளிவா தூக்குவோம். அதே தெளிவு எதற்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? நாமினேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமினேஷன் தானே, என்ன பண்ணிடலாம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அது செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். எந்த விதத்திலும் மாம்சத்தினுடைய வெளிப்பாட்டில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இல்லை பதட்டத்துலையும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப அழகாக டிசைட் பண்ணிட்டு வரலாம். டிசைட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, அந்த முன்மொழிதல் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு விஷயம் அவருடைய பார்வையில் மேன்மையாக இருக்கும். ஏன்னா திருப்பூர் எக்லீஷியாவை அடுத்த ஒரு வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த முன்மொழியக்கூடிய சகோதரர்கள் நின்று வழிநடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஒரு தெளிவோடு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம மைண்டிலோட இருந்து தேவ சிந்தையோடு வருகின்ற வாரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாமினேஷன் செய்ய தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமென். தூது கொடுத்த சகோதரர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். விசேஷமாக தேவனுடைய நாளிலும் கூட சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகிய வரும் நாட்களிலும் கூட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவித்திலும் நடக்க தேவன் தாமைக்கு உதவி செய்வாராக என்ற வார்த்தையோடு கூட இந்த ஆராதனைக்கு முடிவு பாடலாக பாடல் எண் 58 திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து பாடுவோம். அதனைத் தொடர்ந்து முடிவு ஜெபத்தினை அன்பு சகோதரர் இறுதிசாமி அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார். ஜெபத்திற்கு முன்பதாக சபையின் அறிவிப்புகளை அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் அறிவிப்பார்.
ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வீட்டிலிருந்து பூமியின் மண்மக்களாய ஒரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து நித்தமும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் கூட சகோதரர்களாக கூட்டிச் சேர்த்து உம்மை ஆராதிக்கும், உம்மை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்த மேலான கிருபைக்காய் இறக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இன்றைய நாளிலும் கூட உம்முடைய தாசனை கொண்டு நீர் கொடுத்த வேத சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் கேட்ட சத்தியத்தை நாங்கள் உண்மையும் நன்மையுமான இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உணர்ந்தவர்களாக தகப்பனே தேவரீர் எங்கள் சபையை மேய்ப்பதற்காக நீர் கொடுத்த இந்த சகோதரர்களை நாங்கள் ஞானமாய் தேர்ந்தெடுக்க தேவரிதாமே உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையை அதிகமாக கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு மூப்பர்களையும் தேர்ந்தெடுக்க தேவரிதாமே இன்னும் அதிகப்படியான சத்திய அறிவையும் தந்து ஞானமாய் தேர்ந்தெடுக்க பரிசுத்தாவின் வல்லமை அதிகமாக கொடுத்து கிருபையாய் வழிநடத்துங்க தகப்பனே. மீதியான காலங்களையும் நேரங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களையும் பேர் பேரால் ஆசீர்வதியும் வர தடைபட்டவர்களையும் வரும் நாட்களிலே கூட்டி சேர்த்தலுமாக செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா விதமான துதி கன மகிமையும் யாவும் ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். சபைக்கான இந்த வாரத்துக்கு உண்டான அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் நம்முடைய யூத் மீட்டிங் அதுக்கான ப்ரிப்பரேஷன் மீட்டிங் நடைபெறும். அனைத்து சகோதர சகோதரர்களும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திருப்பூர் சார்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேசிக் கிளாஸ் ஈவினிங் 6 மணிக்கு இந்த சபை ஹாலில் நடைபெறும். அனைத்து சகோதர சகோதரர்களும் அவங்க கூப்பிட்டு வந்த சகோதர சகோதரிகளை குறித்த நேரத்துக்கு அழைத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது அறிவிப்பு, நம்முடைய ஜூம் கிளாஸு வியாழக்கிழமை 9 மணிக்கு சரியாக நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு மீட்டிங் கூட எந்தவித மாற்றமின்றி நடைபெறும் என்பதை கூட சபையாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்றும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு உண்டான பேலன்ஸ் அமௌண்ட் அது எல்லாத்தையும் அன்பு சகோதரர் மணி அவர்களிடம் தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான அறிவிப்புகள் இதோட நிறைவேறுகிறது. தேவன் தாமே நம்மளையும் ஆசீர்வதித்து வளர்த்துவராக. ஆமென்.